இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதோ துர்காமா வந்துட்டாங்க. துர்கா, என்னாச்சு துர்கா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஆமா துர்கா, சூரியமாமா எங்க? நீ மட்டும் வந்திருக்க? ஆமா துர்காமா, சூர்யா தான பர்த்டே பேபி. அவர் எங்க? துர்கா, சூர்யா எங்கம்மா? ஏன் ஒரு மாதிரி ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஆபீஸ்ல இருந்து ஏதோ கால் வந்துச்சு. முக்கியமான மீட்டிங் இருக்கு, அத முடிச்சிட்டு ஈவினிங் வரேன்னு கிளம்பிட்டாரு. ஓ, அதுதான் அப்செட்டா இருக்கியா? கவலைப்படாத துர்கா, சூர்யா ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா கேக்க கட் பண்ணிக்கலாம். நீ மேல போய் ரெஸ்ட் எடு, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிங்கம்மா, நான் ரூமுக்கு போறேன். ஹாசினி, நீ கேக் எடுத்து வை. சரி பெரியம்மா. நடந்த உண்மையை சொன்னா இவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதனால எதுவும் சொல்ல வேண்டாம். நான் எவ்வளவோ எச்சரிக்கையா இருந்தேன், ஆனா உங்களை இப்படி பலி கொடுத்துட்டேனே ஹஸ்பண்ட் சார். எந்த துக்கத்தையும் வெளியில காட்டிக்க முடியாம மனசுல வேதனையை அடைச்சு வச்சுக்கிட்டு அப்படியே நான் நடிச்சிட்டு இருக்கேன். இந்த கொடுமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது. அம்மா, தேவிமா, ஹாசினி, உங்களுக்கு உண்மை தெரியறதுக்குள்ள நான் உங்களை மீட்பேன் ஹஸ்பண்ட் சார். உங்க உயிர் எந்த உடம்புல இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உங்க உடம்புக்குள்ள சேர்ப்பேன். உங்க உடம்புக்கு நான் மறுபடியும் உயிர் கொடுப்பேன். துர்கா, நான் சூர்யா வந்திருக்கேன். துர்கா, என்ன பாரு துர்கா. தேவிமா, அம்மா, இன்னும் சூர்யா வரலையாம்மா? என்ன தேவிமா, நீங்க தூங்கலையா? ஏன் இன்னும் சூர்யா வரல? வந்துருவாரு தேவிமா, நீங்க தூங்குங்க. இவ்வளவு நேரம் ஆயும் ஏன் சூர்யா வரல? என்கிட்ட சொல்லாம எங்க போயிட்டாரு? என்ன துர்கா கவனிக்கவே மாட்டேங்கிறா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. தேவிமா, அவர் எங்கேயும் போகல, நீங்க தூங்குங்க, வந்துருவாரு. நீங்களும் சூர்யாக்காக தானே இன்னும் தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. சரி, நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நீங்க தூங்குங்க, வாங்க. வாங்க.